Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 5th லெசன் மோஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். அதில் தியரம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 2 தியரம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேரல் ஆக்சஸ் தியரம், அனதர் ஒன் தியரம் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். ஸோ ரெண்டு தியரமே யூஸ் பண்ணி எதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரிஜிட் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ். ஓகேவா, ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் மாஸோட மோட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுங்கள் அபவுட் இன் எனி ஒன் ஆஃப் தி ஆக்சிஸ். அது எப்படி இருக்கும்? சம் ஆஃப் த மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் மாஸ் தான் டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் ரிஜிட் பாடி. ஸோ தியரம் எப்படி எழுதலாம் அப்படின்னா parallel axis theorem. So parallel axis theorem state that the moment of inertia of a body about any axis is equal to the sum of its moment of inertia about a parallel axis passing through its center of mass and the product of mass of the body and the square of the perpendicular distance between the two axes. So என்ன சொல்றாங்க அப்படின்னா I is equal to total moment of inertia of the body is equal to sum of moment of inertia of the body about a passing through the center of mass and the product of the mass of the body and the square of the distance between the two perpendicular axes. Okay, so two parallel axis க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ I is equal to IC plus MD ஸ்கொயர்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இஃப் IC is the moment of inertia of the body of mass m about an axis passing through the center of mass. So இது வந்து let us consider a rigid body. So total mass of the body is concentrated at a point C. This is a point of center of mass. Okay va. So axial line AB passing through the center of mass. So another axial line at a distance of D from the AB. AB இருந்து ஒரு D distanceல perpendicular distanceல another one axial line DE எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ IC means moment of inertia of the body of mass m about an axis passing through the center of mass. Then the moment of inertia I about a parallel axis at a distance D. அது எப்படி இல்லைன்னா ஐன்னு சொல்லலாம். moment of inertia about a axial line DE I. அதே moment of inertia of the center of mass of the body passing through the center of mass is AB. ஓகேவா, ஸோ axial line வழியாக போகக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து ஒரு டிங்கிற டிஸ்டன்ஸில் அனதர் ஒன் ஆக்சியல் லைன் எடுத்துக்கிறாங்க, அது வந்து டிஇ. அதனுடைய மோட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு எழுதலாம். பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா அதனுடைய மோட் ஆஃப் இனர்ஷியா ஐசின்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம்டி ஸ்கொயர். எம் மீன்ஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த ரிஜிட் பாடி. ஸோ லெட் அஸ் கன்சிடர் a rigid body shown figure. Its moment of inertia about an axis AB passing through the center of mass is IC. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய ஆக்சியல் லைன் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதான் என்ன சொல்கிறாங்க ஐசி. ஸோ டி இஸ் அனதர் ஆக்சியல் லைன் பேரல் டு த ஏபி அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஏபி. ஓகேவா, ஏபியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் அனதர் டிங்கிற ஒரு ஆக்சியல் லைன் எடுத்துக்கிறோம். ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் டிஇ இஸ் ஐ. ஓகேவா, ஸோ அந்த பாடியோட மோட் ஆஃப் இனர்ஷியா எதை பொறுத்து இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிஇ. டிஇ பொறுத்து அதனுடைய மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி வந்து ஐன்னு சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் மாஸ் எம் ஆன் த பாடி அட் எ பொசிஷன் எக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் மாஸ் ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து லெட் அஸ் கன்சிடர் த பாயிண்ட் மாஸ் இஸ் பொசிஷன் ஆஃப் எக்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த ஆக்சியல் லைன் ஏபி. ஸோ ஆக்சியல் லைன்லேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் மாஸை கன்சிடர் பண்ணுறோம். அட் த பாயிண்ட் பி, அட் த பாயிண்ட் இஸ் பி. ஓகே, ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாயிண்ட் மாஸ் அபவுட் இன் ஆக்சிஸ் டிஇ. ஆக்சிஸ் வந்து டிஇ பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாயிண்ட் மாஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறீங்க. அதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் பாடி அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஃபார்மில் பார்த்தோம், ஐ இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதை வந்து டோட்டல் moment of inertia I into mr square. Here m means mass of the point mass, then distance square means from D to D இருந்து D plus x distance தான் அந்த point mass place பண்ணிக்கிறோம். So moment of inertia of the point mass about an axial line DE at a distance of x plus D. ஓகேவா,
ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாயிண்ட் மாஸ் எவ்வளோன்னு எழுதுனீங்கன்னா I is equal to m into x plus d whole square எழுதலாம். இது a plus b whole square ஃபார்முலா இருக்குது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் பாடி about a d is the summation of the above equation. ஸோ இது இண்டிவிஜுவல் பாயிண்ட் மாஸ். ஸோ இதை வந்து சம் பண்ணிங்க அப்படின்னா total moment of inertia of the whole body is equal to sum of moment of inertia of the individual point masses. அதனால தான் என்ன பண்ணுறாங்க summation of m into x plus d whole square எழுதிக்கிறோம். ஸோ இந்த a plus b whole square ஃபார்முலா இருக்கா x plus d whole square எப்படி எழுதலாம் அப்படின்னா a plus b whole square ஃபார்முலா இருக்குது. அது எப்படி எழுதலாம் a plus b whole square means a square plus b square plus 2ab எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா தான் x square plus d square plus 2axd. ஸோ சமேஷன் எம் உள்ளுக்க மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா சமேஷன் மட்டும் வச்சுங்க உள்ளுக்க எம்ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்டி ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்ட்டு 2d இன்ட்டு எம்எக்ஸ்னு எழுதலாம். ஹியர் சமேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன சொல்கிறோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ். ஹென்ஸ் சமேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் எ லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். Another one term 2d of 2d summation mx னு எடுத்துக்கிறோம். Here summation mx is equal to 0. ஏன் இங்கே வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம்? ஸோ ஆரிஜினிலிருந்து ரைட் சைடில் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பாயிண்ட் மாஸஸ் நம்ம அவைலபிளாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் வரும், லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் வரும். ஸோ இது மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாமே ஃப்ரம் த ஆரிஜினிலிருந்து ரைட் சைடில் நெகட்டிவில் ப்ளஸ்ஸு மைனஸ் வரதுனால அது டோட்டல் டைம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ பிகாஸ் the x can taken positive and negative value with respect to the axis line, so cancelled the 2d summation of mx. This value becomes to 0. Okay, so மீதி remaining term என்ன இருக்கும் I is equal to summation mx squared is nothing but ic plus summation m into d square. Summation m means total mass of the body. Okay, sum of all the point masses. So I is equal to ic plus m into d square. This is moment of inertia of the whole rigid body. Okay va. This theorem is very important one. So parallel axis theorem important 5 mark question pa. Thank you students.